ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி நம்மளோட கல்பனா பிளாஸாவில் சம்மர் ஸ்பெஷல் மேங்கோ ரெசிபீஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியாக, குயிக் அண்ட் ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இங்கே நான் நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் கூட காயாக நீங்கள் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம நல்ல ஒரு பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கலாம். ஸோ மாம்பழம் எடுக்கும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டாகவும் வர்றது கிடையாது, அதே சமயம் ரொம்ப சட்டலாகவும் இல்லை. ஸோ கொஞ்சம் மீடியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதோட கார்னர் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதோட கார்னர்ஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதோட தோல் எல்லாம் சீவிட்டு பீஸாக நான் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தோலெல்லாம் சீவிட்டு பீல் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி பீஸாக ஒரு கப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் மாம்பழம் எப்போவுமே சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு சுகர், வாட்டர் எதுவுமே சேர்க்காமல் நீங்கள் சாப்பிடும்போது இன்னுமே உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க எல்லா மேங்கோஸையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட மேங்கோ குல்ஃபி பண்ணுறதுக்காக நம்ம மாம்பழத்தை எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சுத்தமாக நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு குல்ஃபி மவுல்டில் ஊற்றிட்டு 8 ஹவர்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. 8 ஹவர்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட மேங்கோ குல்ஃபி வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. ஸோ குழந்தைங்க டக்குன்னு குல்ஃபி இல்லை ஐஸ்கிரீம் வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட்டுட்டு இந்த மாதிரி வீட்டிலே நீங்கள் குயிக்காக பழத்தை வச்சு செஞ்சு கொடுத்து பாருங்களேன். அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் மாம்பழம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற குழந்தைங்க இன்னுமே இந்த மாதிரி குல்ஃபியெல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. என்னோடய சேனலில் நான் ஆல்ரெடி டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸோட குல்ஃபி ரெசிபீஸும் போட்டிருக்கேன். இது வரைக்கும் அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ இந்த மாதிரி குயிக் அண்ட் ஈஸியாக வீட்டிலே நம்ம ஒரு மேங்கோ குல்ஃபி ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக ரொம்ப டேஸ்டி அண்ட் யம்மியான மேங்கோ ஃப்ரூட் பஞ்ச் இது எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்க அந்த மேங்கோஸ் இருக்கு இல்லையா, நல்ல தோலெல்லாம் சீவிட்டு மேங்கோஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அண்ட் இது நம்ம ஃப்ரூட் பஞ்சுன்றதுனால இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக மில்க் மேடும் சேர்த்துக்க போகிறோம். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் சேர்க்கறதுக்காக இதில் கொஞ்சமாக மில்க் மேடும் சேர்த்துட்டு வச்சுக்க போகிறேன். ஸோ நான் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா மில்க் மேட் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட மில்க் மேட் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மில்க் மேட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லாவே இன்னொரு முறை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் எல்லாமே ஈவனாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சுகரோ இல்லை இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது கூடனா 2 ஐஸ் க்யூப்ஸ் அந்த சில்னஸ்க்காக நான் சேர்த்துக்கிறேன். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா இதை சூப்பராக ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா சூப்பரான ஒரு மேங்கோ ஃப்ரூட் பஞ்ச் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே கொஞ்சமாக மேங்கோ ஃப்ரூட்டும் சேர்த்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். எப்போவுமே நம்மளோட மேங்கோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக் ஷேக்காக வரதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி சம்மருக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான மேங்கோ ரெசிபீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலே எந்த அளவுக்கு குயிக்காக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு குயிக்காக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய யம்மி அண்ட் டேஸ்டியான சம்மர் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அப்கமிங் வீடியோ. See you, bye bye.